வெல்கம் டு அன்பரசி கிச்சன். இன்னைக்கு அன்பரசி கிச்சன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போறோம். இது சீரக சம்பா சிக்கன் தம் பிரியாணி தான். இந்த பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த பிரியாணி செய்யறதுக்கு 1 கிலோ சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த ரைஸை ஒரு பாத்திரத்துல நம்ம அளந்து எடுத்துக்கலாம். ஏதாவது நீங்க எவ்வளவு அரிசி எடுக்கிறீங்களோ அது ஒரு டம்ளர்லயோ ஒரு கிண்ணத்துலயோ இல்ல ஏதோ ஒண்ணுல ஃபுல்லா இருக்கா மாதிரி எந்த பாத்திரம் இருக்கோ அதுல அளந்து எடுத்துக்கங்க. அப்பதான் நமக்கு தண்ணி அளவு ஊத்துறதுக்கு சரியா இருக்கும். இப்போ நான் இந்த கிண்ணத்துல அளந்து எடுத்துட்டேன். இதை நல்லா ஒரு 2 முறை கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். இந்த பிரியாணி செய்யறதுக்கு நம்ம 1 கிலோ அரிசி எடுத்திருக்கோம். அதுக்கு 100 மில்லி அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் சூடாயிட்டு இது கூட 3 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் 3 பெரிய சைஸ் பட்டை சேர்த்துக்கிறேன். 2 நட்சத்திர சோம்பு சேர்த்துருக்கேன். 5 கிராம்பு சேர்த்துருக்கேன். அது கூடவே 4 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு குழிக்கரண்டி ஃபுல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 100 கிராம் அளவுக்கு இருக்கும். நல்லா அதை ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும், நல்லா வதங்கணும்னு இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது ஒரு 300 கிராம் அளவுக்கு வரும். அந்த வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டை நல்லா வதக்கிட்டு வெங்காயம் சேர்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்குறதுக்குள்ள இஞ்சி பூண்டு தீஞ்சு போயிடும். அதனால பாதி அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் வெங்காயம் சேர்த்தோம்னா ரெண்டும் சேர்ந்து சமமா நமக்கு வதங்கி வரும். இப்ப பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை அது கூட சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா இதை வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் மூடிட்டு அப்புறம் திறந்து பார்க்கலாம். பாருங்க இப்போ இது தக்காளியில இருந்த தண்ணி எல்லாம் நல்லா போயிட்டு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு தனியே வருது. இந்த டைம்ல ஒரு 3 பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கலாம். பச்சை மிளகாவோட காரம் நான் நிறைய சேர்க்க மாட்டேங்க, மிளகாத்தூள் தான் சேர்த்துக்குவேன். அதனால நான் 3 சேர்த்துருக்கேன். நீங்க வேணா நிறைய கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம புதினாவை கிளீன் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விடலாம். இப்போ புதினா நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம். 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா கடையில் கூட கிடைக்குது. நீங்கள் கடையில் வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை வீட்டில் வேணாலும் செஞ்சுக்கலாம். நான் வீட்டில் செஞ்ச பிரியாணி மசாலா தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் 1 கிலோ சிக்கனை நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா பொருட்கள் சிக்கன் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நம்ம நல்லா கிண்டி விடணும். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இது கூட நான் 1 டம்ளர் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். அந்த தயிரை கெட்டி தயிர், அந்த தயிரை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். விட்டுட்டு ஒரு மூடி போட்டு சிம்மில் அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். நம்ம 5 நிமிஷம் விட்டுட்டா அது அப்படியே இருக்கக்கூடாது. இடையில திறந்து பார்த்து நம்ம கிளறி விடணும். சமயத்தில் சீக்கிரம் வெந்துட்டு தண்ணி இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்க நம்ம எந்த தண்ணியும் ஊற்றலை. நம்ம அந்த தயிர் ஆயில் எல்லாம் சேர்ந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா வந்திருக்குது. இப்போ சிக்கனை தொட்டு பார்த்தோம்னா நமக்கு சாப்பாட்டில் எந்த அளவுக்கு குக் ஆகிருக்கணுமோ அந்த அளவுக்கு இப்போவே சிக்கன் குக் ஆயிடணும். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. அதில் இருக்க அந்த மசாலாவெல்லாம் சிக்கனுக்குள்ளே போய் நல்லா இருக்கும். இந்த டைமில் நம்ம ஒரு 5 முந்திரி எடுத்து அரைச்சி அது கூட சேர்த்துக்கிறோம். நம்ம தயிர் எடுத்துக்கிட்ட டம்ளரால் 1/4 டம்ளர் தண்ணி எடுத்து தான் முந்திரி அரைச்சிட்டு வந்திருக்கோம். இந்த முந்திரி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நமக்கு ரைஸ் வேகிற நேரம் ரொம்ப கம்மியான நேரம் தான். அதனால நம்ம சிக்கனை நல்லா வேக வச்சு இந்த அளவுக்கு எடுத்துக்கணும் மசாலாவோட சேர்த்து. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு இந்த சிக்கன் கூட சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை நல்லா இது கூட சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு நம்ம ரொம்ப கரண்டி போட்டு கிண்டிடக்கூடாது. ஆனால் அப்படியே மெதுவாக நம்ம கிண்டி கொடுக்கணும். இந்த மசாலா ரைஸ் எல்லாம் நல்லா சேர்ந்து வர அளவுக்கு நம்ம கிண்டி கொடுக்கணும். பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம கிளறி கொடுக்கணும். கிளறி கொடுத்துட்டு இப்போ இதுக்கான தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றுறதுக்கு நம்ம எந்த பாத்திரத்தில் அரிசி அளந்தோமோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதால் 2 கப்பு நம்ம தண்ணி எடுத்திருக்கோம். 2 கப்பு தண்ணி எடுத்துட்டு தயிர் ஊற்றின டம்ளரால் 1 டம்ளர் தயிர் 1/4 டம்ளர் முந்திரி அரைக்கிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். அந்த 1.25 டம்ளர் தண்ணியையும் நம்ம எடுத்துடலாம்.
எடுத்துட்டு மீதம் இருக்கிற தண்ணியை இந்த அரிசி கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அதை கனெக்ட் பண்ணாமல் தண்ணி ஊற்றினோன்னா பிரியாணி வந்து வெந்து கொல கொலன்னு போயிடும். இப்போ தண்ணி ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் கிளறி கொடுத்துட்டு உப்பு செக் பண்ணிக்கணும். உப்பு வந்து நமக்கு சரியான அளவில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே கொதிக்க விட்டுடலாம். 5 நிமிஷம் கொதிக்கும் போது நம்ம அப்படியே விட்டுட்டு இருக்கக்கூடாது. இடையில திறந்து பார்த்து தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணிக்கணும். சில அரிசிக்கு வந்து தண்ணி சீக்கிரம் இழுத்துரும், அதனால வந்து நம்ம பார்த்து செக் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து இந்த மாதிரி எடுக்கிறேன். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து மேலே இருக்குது. இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ வந்து கரண்டியை போட்டு ரொம்ப கிண்டாமல் அப்படியே மெதுவாக தூக்கி விட்டு அந்த தண்ணி ஃபுல்லாக அடியில் போகிற மாதிரி அரிசி மேலே வர மாதிரி நம்ம வந்து பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடிட்டு மேலே வந்து ஒரு அழுத்தமான பெட்ஷீட் எடுத்துக்கிட்டு அப்படியே நல்லா மடித்து அது மேலே போட்டுடலாம். நான் இந்த பெட்ஷீட்டை வந்து எதுக்காக வச்சுருக்கேன்னா பிரியாணிக்குனே வச்சுருக்கேங்க. நான் அப்பப்போ துவைச்சி எடுத்து வச்சுருவேன். நீங்கள் மேலே வந்து தம் போடுறது வந்து இது ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. இது யார் வேணாலும் செஞ்சிடலாம். இதை போல் ஒரு பெட்ஷீட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 5 நிமிஷம் கரெக்டாக 5 நிமிஷம் நீங்கள் திறக்கலாம் வேண்டாம். 5 நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் மூடியை வந்து பெட்ஷீட்டையோ எடுக்காமல் அப்படியே வச்சிடலாம். இன்னொரு 5 நிமிஷம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி தம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் திறந்து பாருங்கள். நான் பெட்ஷீட் எடுத்துகிட்டு உங்களுக்கு திறந்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு. பிரியாணி வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரைஸ் கரெக்டான பதத்தில் குக் ஆகிருக்கு. பொலன்னு உதிரியாக எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்து பாருங்கள். பிரியாணி வந்து எவ்வளோ கரெக்டாக குக் ஆகிருக்கு பாருங்கள். அரிசி குழஞ்சும் போகலை, வேகாமவும் இல்லை, கரெக்டான அளவுக்கு இருக்குது பாருங்கள். நான் சொன்ன டைம் வச்சு நான் சொன்ன மெத்தடில் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் சுடு தண்ணி பிடிச்சி மேலே வைக்கிறதோ இல்லை நெருப்பு போட்டு தம் பண்ணுறதோ அந்த இதெல்லாம் வந்து கூட உங்களுக்கு அடி பிடிச்சிரும். இல்லைன்னா வந்து எந்த டைம் என்னன்னு தெரியாது. சுடு தண்ணி எடுத்து வைக்கும்போது புதுசாக சமைக்கிறவங்க ஏதோ தடுமாறி ஊற்றிக்குவாங்க. இதை போல் ஒரு பெட்ஷீட் போட்டு பண்ணினீங்கன்னா ஈஸியான தம் போடுற முறை இதுதாங்க. நான் வந்து இப்படி தான் செய்வேன். என் பிள்ளைங்களுக்கும் இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். பிரியாணி கூட ஒரு அரை மூடி லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டு அதை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஆயில் வந்து குறைவாக தான் சேர்த்துருக்கோம், அதனால லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். பாருங்கள், எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ பிரியாணி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம வந்து இந்த பிரியாணியை வந்து பரிமாறிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இலையில போடும்போதே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டுங்க. டேஸ்ட்டை அடிச்சிக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது இந்த பிரியாணி. நீங்களும் இதே அளவில் எல்லாம் சேர்த்து நான் சொன்ன மாதிரியே பிரியாணி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். என்னோட அன்பரசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.